இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வாரத்தில் தொடர்ந்து ரட்சிப்பை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்ட நாம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம், ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற நாம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு ஐக்கியமாய் வாழுகிற நாம், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாய் இருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ரட்சிப்பின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஆகாரத்தை பெற்று நன்கு வளர்ச்சியடைந்திருக்கிற நாம், அவருக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உள்ளது. ரட்சிக்கப்பட்ட நாம் சாட்சி பகர வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மத்தேயு 10:32 இவ்வாறு சொல்லுகிறது. மனிதர் முன்பாக ஆண்டவரை குறித்து நாம் சாட்சி பகர வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த விடுதலையை குறித்து, நாம் பெற்றிருக்கிற இலவசமான ரட்சிப்பை குறித்து, நாம் பெற்றிருக்கிற ஆண்டவருடைய ஐக்கியத்தை குறித்து, நாம் பெற்றிருக்கிற ஆகாரத்தை குறித்து, நாம் வளர்ந்திருக்கிற வளர்ச்சியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரோமர் 10:9 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக நம்முடைய நீதி, நம்முடைய ஆண்டவரால் நமக்கு உருவாகக்கூடிய அந்த நீதி விசுவாசத்தினாலே வருகிறது. அதே போல் ரட்சிப்பு உண்டாக நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவரை குறித்து சாட்சி பகருகிறவர்களாக காணப்பட வேண்டும். பகிரங்கமாக எல்லா இடங்களிலும் சென்று, அது தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நாம் பெற்ற மகிழ்ச்சியை, நாம் பெற்ற சந்தோஷத்தை, நாம் பெற்ற விடுதலையை, நாம் பெற்ற இந்த இலவசமான ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாட்சி பகருவது உண்மையாகவே நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே பலத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. ஒருவனுடைய விசுவாசம் இன்னும் வளருவதற்கு நாம் காரணமாக அமைகிறோம். ஒருவேளை விசுவாசத்தில் குறைந்து காணப்படுகிறவர்கள் நாம் கொடுக்கிற சாட்சி நிமித்தம் இன்னும் அவர்கள் ரட்சிப்பை அடைவதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். ஒருவேளை உலகம் நம்மை பகைக்கலாம். சாட்சியாக நிற்கிறவர்களை பார்த்து சத்துரு ஒருவேளை சிரிக்கலாம், நம்மை தள்ளி போடலாம், அல்லது உலகம் நம்மை பகைக்கலாம், பைத்தியமாக எண்ணலாம். ஆனால் நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்கிறாங்க. அவர்களுக்கு ஏதாவது கைமாறாக நாம் உதவி செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகம் மட்டுமல்ல, மறுமையிலும் நித்தியமாக அழியாத சாகாத வரத்தை, நித்திய ஜீவனை, இலவசமான ரட்சிப்பை, விடுதலையை, பாவத்திலிருந்து இலவசமான விடுதலையை கொடுத்த ஆண்டவருக்கு கைமாறாக நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரை குறித்து நாம் சாட்சி பகர வேண்டும். இன்று உலகத்தில், அதுவும் கிறிஸ்தவ உலகத்தில் சாட்சி என்றாலே, ஆண்டவர் எனக்கு வீட்டை கொடுத்தார், ஆண்டவருக்கு நன்றி, இதை தான் நாம் சாட்சி என்று நினைக்கிறோம். ஆண்டவர் எனக்கு காரை கொடுத்தார், ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், ஆண்டவருக்கு நன்றி, இதுதான் நாம் சாட்சி என்று நினைக்கிறோம். அது சாட்சி அல்ல. வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுங்கள். ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்ற நற்செய்தியை, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது தான் சாட்சி பகருதல். நாம் பெற்ற அந்த இலவசமான ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் அறிவிப்பது தான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்த நாம், அவருடைய கிருபையை அனுபவித்த நாம், அவருடைய அன்பை உணர்ந்த நாம் மற்றவர்களுக்கு அதை பற்றி சொல்லுவது தான். ஒரு தகப்பன் யார் என்று சொல்லுவதற்கு ஒரு பிள்ளை வைக்கப்பட்டால் அந்த தகப்பன் எவ்வளவு பாடுபடுவார். அதே போல தான் நம்முடைய பரம தந்தையை குறித்து நாம் யார் என்று சொல்வதற்கு பல இடங்களிலே வெட்கப்படுகிறோம். ஆக நாம் வெட்கப்பட்டால் மற்றவர்கள் எப்படி ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை புரிந்து கொள்வார்கள், மதிப்பார்கள்? ஆண்டவரை நாம் துக்கப்படுத்த வேண்டாம். சிலர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் விடுதலையை கொடுத்துட்டார், சமாதானத்தை கொடுத்துட்டார், ரட்சிப்பை கொடுத்துட்டார் சொல்லி ஒரே ஒரு முறை நான் போய் சொல்லிட்டு வந்துடுவேன், பெரிய கடமை முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. ஒரே ஒரு முறை சாட்சி சொல்லுவது மட்டுமே போதாது. சாட்சி நாம் எப்படி பகருகிறவர்களாக இருக்க வேண்டும்?
நம்முடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டும்? நாம் சொல்லுகிற ஆண்டவரை குறித்து சொல்லுகிற சாட்சி எப்படி இருக்க வேண்டுமாம்? நாம் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தியானித்தோம். அவர்கள் புது சிருஷ்டியாக இருப்பார்கள். நாம் சாட்சி சொல்லுகிறவர்கள் நம்மிலே மாற்றம் காணப்பட வேண்டும். நாம் பழைய வாழ்க்கை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வந்தால்தான் அவர்கள் அந்த அனுபவ சாட்சி என்று சொல்வார்கள். நாம் பெற்ற அந்த அனுபவத்தை தான் அவர்கள் உணர முடியும். அதே போல் நாம் சாட்சி சொல்லும்போது அதற்கு முன்பாக நாம் ஆண்டவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட்டால் தான் சாட்சி பகிர முடியும். ஏனென்றால் நம்முடைய ஜெபம், அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதில், அதைத்தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளித்த விதத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த சமாதானத்தை, ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்ததுனால நாம் பெற்றுக்கொண்ட ஆலோசனையை, நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் மாற்றிக்கொண்ட காரியத்தை சொல்லுவது தான் நாம் சாட்சி. இந்த சாட்சியானது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்குற சாட்சி, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். எனக்கு கார் கொடுத்தா மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு சுகம் கொடுத்தா மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது சாட்சி அல்ல. நாம் சொல்லுகிற சாட்சி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அது குறைவற்றதாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை, அவர் கொடுத்திருக்கிற சம்பாதித்திருக்கிற ரட்சிப்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பல வேளைகளிலே நாம் அனுபவ சாட்சி என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய உலக பிரகாரமான அனுபவம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த பூரண சமாதானத்தை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்திலும் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மனதிலே ஒரு நிம்மதியையும் இளைப்பாறுதலையும் ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த இளைப்பாறுதலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பாவத்தில் ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறாரே, அந்த வெற்றியை கொண்டாடுகிறவர்களாக, அதை மற்றவர்களுக்கு நாம் சாட்சி பகிர்கிறவர்களாக இருக்க வேண்டும். மௌனம் சாதிப்பது நல்லதில்ல. ஆண்டவர் எச்சரிக்கிறார். எசேக்கியேல் 33:8 துன்மார்க்கன் அவன் அந்த துன்மார்க்கத்தை விட்டு நீங்காமல் இருந்தால் அந்த இரத்தப்பழியை உன் கையில் கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிந்திருந்தும், ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்தும், நாம் நிச்சயத்தை பெற்றிருந்தும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தும் நாம் அறிவிக்கவில்லை என்றால் அந்த பழி நம்மீது சுமரும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தூய்மையும் உண்மையுமாய் உன்னை காத்துக்கொள், நீ உன்னுடைய சாட்சி ஒருபோதும் மாற்றாதே. நாம் சாட்சி சொல்லிட்டு அடுத்து அந்த பழைய சிருஷ்டிக்கு போயிட்டோன்னா பிரயோஜனம் இல்லை, இன்னும் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை பார்க்குறோம், அவங்க ஆண்டவருக்காக சாட்சி பகிர்வதற்காக அக்கினிக்கெல்லாம் இறையானார்கள், கொதிக்கிற எண்ணெயில் போடப்பட்டார்கள், சிலுவையில் தலைகளாக அறைய ஒப்பு கொடுத்தார்கள், காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இறையானார்கள், அவர்கள் நாவுகள் அறுக்கப்பட்டது, இரும்பு கம்பியை காய்ச்சி குத்துனாங்க, அவங்களுடைய சக்கரங்களெல்லாம் வைத்து நசுக்கப்பட்டார்கள். ஆனால் சந்தோஷமாக துதி பாடலோடு அந்த மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சாட்சி பகிர்வதனால மரணம் வருகிறதா, இரத்த சாட்சியாக மரிக்க நேருகிறதா, கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து நாதர் நமக்காக தன்னையே கொடுத்து தைரியமாய் சாட்சி பகிர்ந்து பிதாவின் வலது பாரஸ்தல் வீற்றிருக்கிறார். நாமும் அவருக்கு உத்தம சாட்சிகளாய் விளங்குவோம். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் தைரியமாக சாட்சி பகிர்கிறவர்களாக ஆண்டவரே, நீங்கள் அந்த ரட்சிப்புக்குள்ளாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக நன்றிப்பா. நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக, நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய திருச்சபை என்று மட்டும் இல்லாது எல்லாரும் நாம் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மக்கள், உம்மோடு ஐக்கியமாக இருக்கிற மக்கள், உம்மோடு இல்லை பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாக இருக்கிற மக்கள், உம்முடைய ஆகாரத்தை உண்டு ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சி பகிர்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உத்தம சாட்சிகளாக எங்களை நிறுத்துங்க ராஜா, இரத்த சாட்சிகளாக எங்களை நிறுத்துங்கப்பா. எல்லா இடத்துலையும் தைரியமாக நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை ஆண்டவரை நாங்கள் சுயநல நோக்கத்தோடு மறைத்து வைக்காமல் ஆண்டவரை எல்லாருக்கும் அறிவிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.